அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10 பார்க்கலாம். ஒரு ஆபரணத்தை ரூபாய் 720க்கு விற்பதன் மூலம் சைத்ரா 10% இழக்கிறார். 15% பெறுவதற்கு அவள் எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 720 ரூபாய்க்கு. அப்போ 90% விலை எவ்வளோ அப்படின்னா 720 ரூபா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 15% லாபம் பெறணும். அப்படின்னா 115% வந்து பெறணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது கேள்வி. அப்போ 720 வகுத்தல் 90 பெருக்கல் 115. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ 8 9 72. 8 115ஆல் பெருக்கணும் அப்படின்னா 800 கூட்டல் 120 920. அப்போ ஆப்ஷன் 3 ரூபாய் 920 என்பது சரியான விடை. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 228 ரூபாய்க்கு வாங்கி 285 ரூபாய்க்கு விற்கிறார். கடைக்காரர் சம்பாதித்த லாப சதவீதத்தை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாப சதவீதத்தை கண்டறியறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை, அதாவது லாபம் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 பெருக்கல் 100 அப்படின்றது தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ், அதாவது விற்பனை விலை கழித்தல் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கிய விலை அப்படின்றாங்க. அப்போ 285 கழித்தல் 228. அப்போ லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57 ரூபா. இதை நம்ம அப்படியே இந்த ஃபார்முலா போட போகிறோம். 57 வகுத்தல் 228 இன்ட்டு 100. இது வந்து 4 தரம் வரும், இது வந்து ஒரு தரம் வரும். 4 2 5. அப்போ 25% என்பது சரியான விடை. ஆப்ஷன் 4 25 என்பது சரியான விடை. சோஹன் பழைய குளிர்சாதன பெட்டியை ரூபாய் 2500க்கு வாங்கினார். பின்னர் அதனை பழுது பார்ப்பதற்கு ரூபாய் 500 செலவழித்து ரூபாய் 3300க்கு விற்பனை செய்தார். அவரது நட்ட அல்லது லாப சதவீதத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல லாபமாக நஷ்டமானு பார்க்கலாம். குளிர்சாதன பெட்டியை வாங்கினது வந்து 2500 ரூபாய். அதுக்கு அவர் செலவு செய்தது, பழுது பார்க்க செலவு செய்தது 500 ரூபாய். ஆக மொத்தம் குளிர்சாதன பெட்டியோட மொத்த விலை பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபாய். அதை விற்பனை விலை பார்த்திங்க அப்படின்னா 3300. அப்போ அவருக்கு கிடைத்தது 300 ரூபாய் லாபம், அதாவது ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா ப்ராஃபிட், அதாவது லாபம் பை காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை இன்ட்டு 100. அப்போ லாபம் பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா கிடச்சிருக்கு. பொருளோட அடக்க விலை பார்த்திங்க அப்படின்னா 3000 இன்ட்டு 100. 100 இந்த ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். இதுக்கு இது 10 தரம். அப்போ 10% லாபத்தை அடைந்தார். அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 10% லாபம் என்பது சரியான விடை. பைக்கின் அடக்க விலை ரூபாய் 25,000 மற்றும் ஒரு வணிகருக்கு பைக்கின் அடக்க விலையை விட 6% லாபம் கிடைக்கும். பைக்கின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடக்க விலையோட 6% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம கூட்டிக்கணும். இப்போ 25,000 வகுத்தல் 100 இன்ட்டு 6. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோ இந்த ஜீரோ. 250 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1500. அப்போ பைக்கோட அடக்க விலை பார்த்திங்க அப்படின்னா 25,000. இரண்டையும் நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 26,500 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ ஆப்ஷன் டி 26,500 என்பது சரியான விடை. 2 பொருள்களின் விலை ரூபாய் 200 மற்றும் ரூபாய் 600 இரண்டையும் விற்று ஒரு கடைக்காரர் ரூபாய் 300 லாபம் பெறுகிறார்.
கடைக்காரர் முதல் பொருளை 30% லாபத்தில் விற்றால் இரண்டாவது பொருளை என்ன லாபத்தில் விற்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் பொருளை வந்து 30% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. அப்போ முதல் பொருளில் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 200 வகுத்தல் 100 பெருக்கல் 30% லாபம் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, 3 6. அப்போ முதல் பொருள் அவர் பெற்ற லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய். அவர் மொத்தமாக பெற்ற லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய். அப்போ மீதம் இரண்டாவது பொருள் அவர் பெற்ற லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 240 ரூபாய். எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பொருள் அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய். அப்போ 600க்கு 240 எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 240/600 இன்ட்டு 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, 1 6 4 6 24. இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 40%. அப்போ ஆன்சர் 4 40% என்பது சரியான விடை. ஒரு கடைக்காரர் கொள்முதல் விலையில் 540% லாபம் பெறுகிறார். கொள்முதல் விலை 60% அதிகரித்தாலும் விற்பனை விலை அப்படியே இருந்தால் புதிய லாபத்திற்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்முதல் விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ லாப சதவீதம், அதாவது 100க்கு 540% அப்படின்றது 540. அப்போ அதை அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. கொள்முதல் விலையில் 60% அதிகரிக்குது. அப்போ 100க்கு 60% என்பது 160 ஆகும். அப்போ 160 வந்து 640. இந்த லாபத்தில் விற்பனை விலையில் வந்து மாற்றம் இல்லை, லாபத்தில் மட்டும்தான் மாற்றம் இருக்குது. அப்போ 0 8 4. அப்போ இவருக்கான புதிய லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 480 ரூபாய். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா புதிய லாபத்திற்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதத்தை கேட்குறாங்க. அப்போ 480க்கும் 640க்கும் உள்ள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சோன்னா 3 16 48 4 16 64. அப்போ லாப சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா லாபத்திற்கும் விற்பனைக்கும் உள்ள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 3:4 அப்படின்ற இதில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 சரியான விடை. 25% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு பொருள் ரூபாய் 3825க்கு விற்கப்படும் போது அதன் குறிக்கப்பட்ட விலை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% தள்ளுபடி அப்படின்னா அந்த பொருள் எவ்வளோ விலைக்கு விற்றுருப்பாங்க, எத்தனை சதவீதத்தில் விற்றுருப்பாங்க அப்படின்னா 75% விலைக்கு தான் விற்றுருப்பாங்க. அப்போ 100% விலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 75% விலை பார்த்திங்க அப்படின்னா 3825. அப்போ நமக்கு 100% விலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3825 வகுத்தல் 75 பெருக்கல் 100. 4 தரம் 3 தரம் 1 2 7 5 1275 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5100 என்பது சரியான விடை. அப்போ ஆப்ஷன் 3 5100 ரூபாய் அப்படின்றதான் குறிக்கப்பட்ட விலை என்பது சரியான விடை. பி, கியூ மற்றும் ஆர் ஆகியோர் ரூபாய் 45,000, ரூபாய் 90,000 மற்றும் ரூபாய் 2,25,000 முதலீடு செய்து ஒரு கூட்டாண்மையில் நுழைகின்றனர். பிறகு 4,72,000 ஆண்டு லாபத்தில் அவர்களின் அந்தந்த பங்குகளை கண்டறியவும் அப்படின்றாங்க. இங்கே நம்ம வந்து PQRக்கான விகிதாச்சாரம் ரேஷியோவை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். PQR, P பார்த்திங்க அப்படின்னா 45,000 முதலீடு பண்ணியிருக்காங்க. Q வந்து 90,000. R பார்த்திங்க அப்படின்னா 2,25,000. இந்த 3 0 இந்த 3 0 இந்த 3 0 அடிச்சிடலாம். இது ஒரு தரம் 2 தரம், இது பார்த்திங்கன்னா 45 5 தரம். அப்போ 1:2:5 அப்படின்ற விகிதத்தில் வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்போ மொத்த லாபம் பார்த்திங்க அப்படின்னா 4,72,000.
வகுத்தல் 8 அடித்தோம் அப்படின்னா 5 டைம் 9 டைம். அப்போ ஒரு தரம் அப்படின்றது 59,000. அப்போ பி வந்து 59,000. Q பார்த்தீங்க அப்படின்னா 2 தரம் 59,000 2 தரம் பெருக்கினாங்க அப்படின்னா 1,18,000. R பார்த்தீங்க அப்படின்னா 5 தரம் 5ஆல் 59,000 பெருக்கினீங்க அப்படின்னா 2,95,000 என்பது சரியான விடை. அப்போ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 59,000 118,000 2,95,000. ஆப்ஷன் 3 சரியான விடை. அமன் ஒரு பழைய ஸ்கூட்டரை ரூபாய் 30,000க்கு வாங்குகிறார். அவர் அதன் பழுதுபார்ப்புகளுக்கு ரூபாய் 5,000 மற்றும் வண்ணம் தீட்டுதலுக்கு ரூபாய் 2,000 செலவிடுகிறார் மற்றும் ஸ்கூட்டரை ரூபாய் 45,000க்கு விற்கிறார். அவரது லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கூட்டரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய். அதை பழுது பார்ப்பதற்கு 5,000 ரூபாய் செலவிடுகிறார். வண்ணம் தீட்டுதலுக்கு 2,000. ஆக மொத்தம் ஸ்கூட்டரின் அடக்கு விலை பார்த்தீங்க அப்படின்னா 37,000. அதை எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000. அப்போ அவருக்கு கிடைத்த லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைத்திருக்கு. இப்போ லாப சதவீதம் அப்படின்னா லாபம் எவ்வளோனா 8,000 வகுத்தல் அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா 37,000 இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, 2 37 74. அப்போ 2 தரம் வரும், மீதி 6. 60ல் ஒரு தரம் இருக்குது, ஸோ 1 போட்டுக்கிறோம். 60ல் 37 போயிடுச்சு அப்படின்னா 23. 23ல் நமக்கு 6 டைம் வரும், ஸோ 6 போட்டுக்கிறோம். அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 3 21.6% என்பது சரியான விடை. ஒரு ரேடியோவின் குறித்த விலை ரூபாய் 1,200 ஆகும். கடைக்காரர் 12% சலுகை அளித்தும் 32% லாபம் பெறுகிறார். எந்த சலுகையும் அளிக்கப்படாவிட்டால் அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே குறித்த விலை என்ன அப்படின்னா 1,200. அவர் கொடுத்த சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா 12% தள்ளுபடியில் கொடுத்துருக்காரு. அப்போ அதை எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 1,200 வகுத்தல் 100 பெருக்கல் 12% போக 100ல் 12 போக 88% விலைக்கு விற்றுருப்பார். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, 12 88ஆல் பெருக்கணும் அப்படின்னா 880 176 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 6,501. அதாவது 1,056 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இதனால் அவர் அடைஞ்ச லாபம் பார்த்திங்க அப்படின்னா 132% அப்படின்னு சொல்கிறாங்க. 32%. அப்போ 1,056 வகுத்தல் 132 பெருக்கல் 100%. அப்போ அதோட ஆக்சுவல் விலை என்ன அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 8 தரம் அடங்கும். 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் விலை பார்த்திங்க அப்படின்னா 800 ரூபாய். எந்த சலுகையும் அளிக்காமல் அவர் கொடுக்குற விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,200 ரூபாய். அப்போ 1,200 ரூபாயிலேருந்து 800 ரூபாயை நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு 400 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த 400 அப்படின்றது வந்து 800க்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடித்தோம் அப்படின்னா 50%. எந்த லாபமும் எந்த தள்ளுபடியும் கொடுக்காமல் அவங்க விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான லாப சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா 50%. ஆப்ஷன் 4 சரியான விடை. இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாப நட்ட கணக்குகள் 10 பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.